கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் நம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். சாகஞ்ச் அப்படிங்கிற பகுதியை அங்கே கிராமத்தில் நம்மளுடைய சென்டர் அமைச்சிருக்கோம். அங்கே இருந்து ஊழியங்கள் பல இடங்களுக்கு, ஜார்க்கண்டு, பீகார், மத்திய பிரதேஷ், இப்படி பல இடங்களுக்கு நம்மளோட கர்த்தருடைய ஊழியங்களை அங்கேருந்து செய்கிறோம். நம்மோடு கூட ஒரு சிலர் குடும்பமாய் நம்மோடு கூட அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. இன்னும் பலர் அங்கே லோக்கல் ஏரியாவை சேர்ந்த ஊழியக்காரர்களும் நம்மளோடு கூட இருந்து சுதேசி ஊழியர்களாக இருந்து ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு சொன்னால், நாமளும் இவருடைய பணியிடங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் வரலாம். ஒருவேளை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து அங்கே ஊழியம் செய்யணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்ய எங்களுக்கும் ஆவலாக இருக்குது, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் சேர்ந்து செய்வோம். ஒருவேளை இந்த ஊழியத்தை நான் தாங்க பிரியப்படுகிறேன் என்று நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம், உங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் தாங்கலாம். ஒருவேளை எங்களுக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் ஊக்கத்தோட ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஜெபிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கி ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியா எழுதியிருக்கிறது: நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. உங்களிலே அநேகர் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி பார்க்குறவங்க நெடுநாட்களாய் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க. இந்த காரியம் இன்றைக்கி நடந்துராதா, நாளைக்கு நடந்துராதான்னு சொல்லி காத்திருக்கிறீங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், நெடுநாளாய் காத்திருக்குது, இருதயத்தை இளைக்க பண்ணுவான். இந்த காத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பலவிதமான சோர்வுகள் வரும். காத்திருந்து ஒருவேளை இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமே வந்திருக்கும். இந்த காத்திருக்கிற காலம் நீங்கள் நினைக்கிறது போல் சிலர் அப்படி ஒரு வார்த்தையில் இந்த வசனத்தை சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட முடியாது. இப்போ சிலர் இந்த வசனத்தை சொல்லும்போது ரொம்ப எளிதாக சொல்லி கடந்து போயிடுவாங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ண, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு அப்படி ஒரு நிமிஷத்தில் அப்படி சொல்லி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது அப்படி போகக்கூடிய வசனம் கிடையாது. இங்கே தெளிவாய் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருப்பது. அதாவது நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீண்ட நாளாய் காத்திருக்கிறாங்க. இது காத்திருத்தலில் குறுகிய கால காத்திருத்தல் வேறு, இந்த நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி காத்திருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் நீண்ட நாள் காத்திருத்தல் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அங்கே நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த நீண்ட நாள் காத்திருக்கிற அந்த சமயத்தில் நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, சில நேரங்களில் நம்ம எதுக்காக காத்திருந்தோம் அப்படிங்கிறதையே அந்த சூழ்நிலை பல பேர் மறந்துடுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் போகும்போது நான் எதுக்காக காத்திருந்தேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தையும் மறந்துடுவாங்க. அந்த குறிக்கோளை விட்டு விலகிடுவாங்க. இத்தனை நாட்கள் நான் எதுக்கு பொறுமையாக இருந்தேன் அப்படிங்கிற அந்த நோக்கம், லட்சியம், குறிக்கோள், அந்த தேவை, அதையெல்லாம் மறந்து இன்றைக்கி பல பேர் வழி தப்பி வேறு பாதையில் எங்கேயோ ஓடிட்டுருப்பாங்க. நீங்கள் அப்படி ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் அப்படி ஒரு வேளை இருந்தால் திரும்புங்க. நீங்கள் எதுக்காக காத்திருந்தீங்க அப்படிங்கிறத உங்களுடைய நினைவில் கொண்டு வாங்க. அப்போ இந்த நீண்ட நாளாய் காத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்து அது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இருதயம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொழுப்பு நிரம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காத்திருக்க அந்த கொழுப்புகள் அப்படியே கரைஞ்சி, அதாவது இலைச்சி போகுமா. ஒரு உதாரணம் கூட நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி கேட்டிருக்கேன். அதாவது உண்மையில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இந்த கழுகு நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கழுகு நல்லா மாமிசமாகவே தான் சாப்பிடும். அது மாமிச பட்சினி, இறைச்சியாக தான் சாப்பிடும். அது செத்த மிருகங்களை சாப்பிடும், சில நேரம் உயிரோடு இருக்கிற மிருகங்களை சாப்பிடும். இப்படி இந்த கழுகு
இறைச்சி மாமிசமாக சாப்பிட்டு 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 நல்ல உடம்பு கொழுப்பேறி போயிருக்கும். அதிகமாக இறைச்சியே சாப்பிட்றதுனால அதை மாத்திரமே சாப்பிட்றதுனால அதில் அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளையாக சாப்பிட்டு சாப்பிட்டு புரதம் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அது கொழுப்பு ஏறிடும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஆகும்போது நல்ல எடை கூடினதுக்கு அப்புறமா அதால் பறக்க முடியாது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி ஒரு வேளை நீங்கள் கூட ஒரு வேளை அப்படி இருந்தால் நல்ல உடம்பு வெயிட் ஏற ஏற அவங்களால உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது. அந்த இடையினுடைய அந்த எலும்பு தான் நம்மளை தாங்கி நடக்க உதவி செய்யுது. எலும்புக்கு மேலே தான் நரம்புகளும் தசைகளும் நிரம்பி இருக்குது. அப்போ இந்த எலும்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே லோடு வைக்கும்போது அதால் அதை தூக்கி சுமக்க முடியாது. அப்போ எடை அதிகமாக இருக்கிறவங்களால் எலும்பி நடக்க முடியாது, எல்லாரையும் போல் ஓட முடியாது, வேகமாக செயல்பட முடியாது. அப்போ அவங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த எடையை அப்படி குறைக்கும் போது எடை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால் எளிதில் எழும்ப முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். அப்போ இந்த கழுகு மாமிசம் சாப்பிட்டு 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 நல்ல எடை கூடிடும். ஒரு அளவுக்கு மேலே எடை கூடினதுக்கப்புறம் அதால் வேகமாக பறக்க முடியாது. கழுகுடைய தன்மையை என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உயரமான இடத்துல தான் கழுகு எப்போதுமே இருக்கும். மலைகள்லையோ உயரமான மரங்கள்லையோ உயரமான பகுதிகளில் இருந்து மேலே இருந்து தான் அது தரையை நோக்கி பார்க்கும். பறவைகள்லேயே நல்ல உயரமான இடத்துல பறக்கக்கூடியது. அப்போ இந்த கழுகுக்கு நல்ல எடை கொடுச்சுன்னா உயரமாக பறக்க முடியுமா? அது பறக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட நாள் எடையை ஏறினதுக்கப்புறமா அது தனிமையில் உயரமான ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். அது காத்திருக்கும். அங்கே சாப்பிடாம புசிக்காமல் கொடியாமல் எந்த ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே காத்திருக்கும். அங்கே அது சாப்பிடாமல் இருக்கும். ஒரு விரதம் போல் உபவாசம் போல் அங்கே இருக்கும், பட்டினி கிடக்கும். அப்போ அங்கே அது அப்படி பட்டினி கிடக்கும்போது என்ன ஆகும், மெல்ல 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 அதோடைய உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான புரதத்தை அது எடுக்காததுனால அதோடைய உடம்புகளில் கொழுப்பு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தோற்றம் அப்படியே மெலிய ஆரம்பிக்கும். அப்போ அது பலன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். பலன் குறைய 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 என்ன ஆகும்னா அதனுடைய இறகுகள் முடிகள் எல்லாம் அப்படியே கொட்டி கீழே விழ ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு அந்த வியாதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலை முடி எல்லாம் அதிகமாக கழியும், அதிகமாக கொட்டும். அந்த உடம்புல இருக்கிற வியாதி அந்த பலம் அவங்களுக்கு குறைகிறது தலைமுடியை கழிகிறதுல தெரிய வரும். அதே மாதிரி தான் இங்கே இந்த கழுகு தன்னுடைய பலன் குறைய குறைய அது மேலே இருக்கிற அந்த இறகுகள் எல்லாம் விழும். அப்புறம் அந்த நகம் எல்லாம் அது பிச்சு அது நகத்தை எடுக்கும். அதோடைய முகத்தில் இருக்கிற அந்த வாயில் இருக்க அழகு இருக்குது அதையெல்லாம் அது முதிர்ந்து போயிருக்கும். அதை தரையில் முட்டி மோதி பிச்சு அதையும் எடுத்துரும். இப்போ இந்த இறகுகள் எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் நகமெல்லாம் பிஞ்சு போனதுக்கப்புறம் அழகும் பிஞ்சு அதாவது பிஞ்சு போனதுக்கப்புறம் அது பிறந்த குஞ்சு போல் பார்க்குறதுக்கு இருக்கும். மெலிந்த தோற்றத்தில் அது பார்க்குறதுக்கு இது ஒன்றுக்கு உதவாதது போல் சாக போகிற அந்த ஒரு ஸ்டேஜ் போல் அது இருக்கும். அப்போ இது அந்த கொஞ்ச காலம் அந்த காத்திருத்தலுக்கு அப்புறமா புதிய அந்த விழுந்த அந்த நகத்திலேருந்து புதிய நகங்கள் உருவாகும். அது உடைச்ச அந்த வாய் திரும்ப வளரும், அந்த அழகு திரும்ப உருவாகும். அதில் விழுந்து போன அந்த இறகுகள் முடிகள் எல்லாம் திரும்ப அதுக்கு வளர ஆரம்பிக்கும். அது நல்லா வளர்கிற வரைக்கும் பொறுமையாக அப்படியே உட்காந்துருக்கும். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த காத்திருத்த காலம், அந்த வலி, அந்த காத்திருக்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள். பசி பட்டினி அது தனக்குத்தானே வருத்திக்கிட்டு இருக்கு அங்கே. அப்போ அது எல்லா பசியையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக அது இருக்குது. இந்த சமயத்தில் அதோடைய நகங்களை எல்லாம் பிச்சு எடுக்கும்போது ஒரு வலி, அழகை உடைக்கும்போது ஒரு வலி. இந்த வலிகள் வேதனை எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமாக மெல்ல மெல்ல புதிய இறகுகள் உருவாகும். மெல்ல மெல்ல புதிய நகங்கள் தோன்றும். அப்போ அது நல்ல அந்த நகங்களும் அதனுடைய அழகு உருவாகி அதனுடைய இறகுகள் உருவாகிற வரைக்கும் அது பொறுமையோடு காத்திருக்கும். ஆனால் அந்த காத்திருக்கிற அந்த பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த காலம் இருக்குது பாருங்கள், அது வேதனை நிறைஞ்ச காலம். அப்போ இந்த வேதனை நிறைஞ்ச காலத்துக்கு அப்புறமாக புதிய இறகுகள் உருவாகும். அந்த புதிய இறகுகள் உருவாகும் போது திரும்ப அது ரெக்கை அடித்து பறக்கும். அப்படி பறக்கும்போது ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னும் உயரமாக சுறுசுறுப்பாக எலும்பி பறக்கும்.
அப்போ இங்கே வேதத்தை பாருங்கள், நெடுநாளாய் காத்திருத்தல் அதே போல் நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணுமா. நிறைய வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நொறுங்கி போவோம். அந்த நேரத்தில் சில நேரங்களில் தேவன் நம்மளை உடைக்கிறதற்கு சித்தமாகி ஒப்பு கொடுப்பார். உதாரணத்துக்கு நான் ஒரு மனுஷனை வேதத்திலேருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இஸ்ரவேல் அவங்களுடைய காலங்களை நீங்கள் பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சுக்கிட்டு வர்றார். அப்படி நியாயம் விசாரிச்சுக்கிட்டு வரும்போது இஸ்ரவேல் மக்கள் தனக்கான ஒரு அரசரை கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு அரசர் வேணும், எங்களை ஆள்வதற்கு மற்றவர்களைப் போல எங்களை ஆள்றதுக்கு ஒரு மன்னர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கர்த்தராகிய ஆண்டவரும் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, சாமுவேலே இவங்க கேட்குறது போல் இவங்களுக்கு ஒரு அரசனை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சவுல் என்கிற ஒரு மனிதனை, பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த சவுலை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைக்கிறார். குறிப்பிட்ட நாட்கள் ஆகும்போது சவுல் ராஜா தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்கிறதும், தேவனாய கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுமான காரியங்களை செய்கிறார். இப்போ இது கர்த்தருடைய பார்வைக்கு எரிச்சலை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது. நான் சொல்லுகிறதை செய்வான்னு சொல்லி இவனுடைய கையில் நாட்டை கொடுத்து இவனை ராஜாவாக மாற்றினா, ஆனால் இவன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்கிறானே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு மிகுந்த கோபம் வருது. இன்றைக்கும் நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல, அதிகாரத்தில், எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். அவங்க தன் சொந்த காரியங்களை நிறைவேற்றி கொள்கிறத பார்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒன்று, அவர் நினைச்சது ஒன்று. இதை செய்வான்னு நம்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தா அவன் செய்யலை. அது கர்த்தராகிய ஆண்டவருக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்குது. இப்போ அவர் திரும்பவுமாக சாமுவேல் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அழைச்சி சொல்கிறாரு, நீ யூதேயாவில் இருக்கிற ஈசாயினுடைய மகனாகிய தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அங்கே பெத்லகேமுக்கு போகிறாரு. யூதேயா கோத்திரத்தை சேர்ந்த ஈசாயி கிட்ட போகிறாரு. அப்போ ஈசாயி கிட்ட போன உடனே சாமுவேலை பார்த்து பயப்படுறாரு. எதுக்காக பயப்படுறாருன்னா, தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒருத்தர் காரணம் இல்லாமல் எந்த ஊருக்கோ எந்த வீட்டுக்கோ போக மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் உண்மையிலே பார்த்தா தீர்க்கதரிசி ஆகிய ஒரு மனுஷன் வந்தால் 2 காரியமாக தான் இருக்கும். உங்கள் வேதத்தில் நன்மை தீமை 2ல் ஏதாவது ஒன்று ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம். ஏதோ ஒரு காரியத்துக்காக வர்றார். இந்த 2 காரியம் தான் இருக்கும். அங்கே சும்மாலாம் எங்கேயும் தீர்க்கதரிசி ஆனவனே கர்த்தராகி ஆண்டவர் அனுப்ப மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிங்கிறவன் கர்த்தருடைய வாயாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ கர்த்தராகி ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசி போவான், கர்த்தராகி ஆண்டவர் வா அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசி வருவான். சும்மா எங்கேயும் போகிறது கிடையாது. அப்போ இங்கே கர்த்தராகி ஆண்டவர் சாமுவேலை தீர்க்கதரிசி அனுப்பின உடனே ஈசாய்க்கு ஒரு பயம் வருது. அப்போ ஈசாய்க்கு கேட்குறாரு, என்னத்துக்கு வந்திருக்கிறாரு தெரியலேன்னு சாமுவேலை பார்த்து, நல்ல காரியம் தானா அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, நீங்கள் வந்திருக்கிறீங்க நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா? அப்போ அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லை நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி நான் உன் வீட்டில் விருந்து பண்ண வேண்டியிருக்குது, உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நீ அழைச்சிட்டு வா, அப்போ உன் குடும்பத்தோடு இருந்து நான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறாரு. அதில் ஒருத்தனை காணலை. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் ஈசாயின் பிள்ளைன்னு சொன்னார், ஒருவேளை இவர்களாக இருக்குமோன்னு எல்லா பிள்ளைகளும் நிறுத்தி ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு. இவராக இருக்குமா, இல்லை இவராக இருக்குமா, இவராக இருக்குமா. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் நிராகரிச்சுக்கிட்டே வரார். இவன் இல்லை, இவனுடைய முகத்தோற்றத்தை பார்க்காத, இவனுடைய உடல் பலத்தை பார்க்காத, இவன் ஞானமாக இருக்கானான்னு பார்க்காதான்னு எல்லாத்தையும் கர்த்தர் நிராகரிச்சுக்கிட்டே வரார். இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி யோசிக்கிறார், இதில் யாருமே இல்லையேன்னு. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொன்னார், ஈசாயினுடைய மகன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் நிற்கிறவங்க யாருமே இல்லைன்னா அப்போ இன்னும் மகன் இருக்கிறானான்னு ஈசாய்கிட்ட கேட்குறார் தீர்க்கதரிசி. உனக்கு வேறு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் தாவீதுன்னு ஒருத்தன் கடைசியாக இருக்கான், அவன் ஆடு மேய்க்கிறதுக்காக வனாந்தரத்தில் இருக்கான், அவன் கடைசியாக பிறந்தவன், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், வனாந்தரத்தில் இருக்கான்னு சொல்கிறார். இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உடனே தாவீதை நீ அழைச்சிட்டு வா, அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன்.
நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த வேதாகம் புஸ்தகத்தை நல்லா வாசித்து பார்க்கலாம். இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கடைசி மகனாகி அந்த தாவீது வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு வேலைக்கு கர்த்தராகி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறாரு, அந்த காரியம் முடியணும், முதல்ல நான் வந்த நோக்கம் நடக்கணும், அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன். இப்போ இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கர்த்தராகி ஆண்டோடைய வேலைகளை செய்கிறதுக்காகன்னு சொல்லி எத்தனையோ பேர் போகிறாங்க. என்னென்ன காரியங்களுக்கோ போகிறாங்கன்னு வைங்க. என்ன நோக்கத்துக்காக முதலாளி அனுப்புனாரோ அந்த நோக்கத்தை சரியாக செஞ்சு முடித்தாங்களா, இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. ஆனால் இங்கே தீர்க்கதரிசியை பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வந்திருக்கேன், நான் எதுக்கு வந்தனோ அதை முதல்ல நான் நிறைவேற்றணும். முதல்ல நீ உன்னுடைய மகனை அழைச்சிட்டு வா, நான் அவனை பார்க்கணும், அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம், முதல்ல தேவன் சொன்ன வேலை, அதுக்கப்புறமா நான் விருந்தில் கை வைக்கிறேன். இப்போ உடனே தாவீதை அழைச்சிட்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க, தாவீதை கர்த்தராகி ஆண்டவர் இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணபடி சொல்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. இளம் வயது, ஒரு 16 to 17 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வயசில் இருக்கிற, ஒரு இளம் வயதில் இருக்கிற தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார் சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தராகி ஆண்டவருடைய வார்த்தையின்படியே. ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுடைய அந்த நிலைமை அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ உங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லி உங்கள் தலையில் கையை வச்சு அபிஷேகம் பண்ணால், அடுத்த ராஜா நீ தான் அபிஷேகம் பண்ணேன், சவுலை நான் நிராகரித்து தள்ளிட்டேன், இனிமேல் நீ தான் ராஜான்னு சொன்னால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளே என்ன தோணும்? இனிமேல் நான் யார்? ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா நான் இனிமே. அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வருமா இல்லையா? நான் யார் இனிமே? ராஜா. இனிமேல் நான் யாரும் கிடையாது, வெயிட் பண்ணல, நான் ராஜா. இப்போ தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அது வரைக்கும் எல்லா காரியமும் நல்லா போய்கிட்டு இருக்கு. தாவீதுக்கு ஒரு பொறுப்பு கிடையாது, ஒரு பாரம் கிடையாது. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவர் பாட்டு இருக்கிறாரு, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு சகோதரர்களோடு அப்படியே தன் விருப்பம் போல் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். இப்போ கர்த்தராகி ஆண்டவர் ஒரு குறிக்கோள் ஒன்று வைக்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இவன், என்னுடைய வேலையை இவன் செய்வான்னு சொல்லி ராஜாவை அபிஷேகம் பண்ணுறார். அப்போ ராஜான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பதவி, ஒரு பெரிய வேலை, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதைக்குரிய ஒன்று அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு காரியம் மாத்திரம்தான் தோணும். ஆனால் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு எதுவுமே தோணாது. இவர் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணின உடனே தாவீதுடைய நிலைமை எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், என்னவெல்லாம் மனசில் ஓடி இருக்கும். நான் தான் ராஜா, நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா நான் தான். அடுத்த காரியங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இப்போ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆவி தாவீது மேலே இறங்குது. தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாரா ராஜாவை, இப்போ தாவீது மேலே கர்த்தருடைய ஆவி வந்து இறங்குது. இன்றைக்கி பல பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, இல்லை நான் ஒரு விண்ணப்ப தேவ சமூகத்தில் வச்சுருக்கேன், அந்த காரியம் எனக்கு உடனே நடந்துடணும். எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான், சீக்கிரம் உடனே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச காலத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. ஒன்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கையே மறந்துடுவாங்க. அப்படி இல்லை, இவங்க போராடி எது காரியத்துக்காக ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபத்தை விட்டு விலகிடுவாங்க. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் நீ தான் ராஜான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமாக கர்த்தருடைய ஆவி தாவீதுக்குள்ளே இறங்கி கோலியாத் அப்படிங்கிற ஒரு ராட்சசனோட சண்டை போட வைக்குது. இப்போ அந்த ராட்சசனை கொன்னதுக்கப்புறமாக என்ன நடக்குது? தாவீதை பார்த்தீங்கன்னா சவுலுக்கு மெய்க்காவலனாக, சவுலை பாதுகாக்கிறதான முக்கியமான ஒரு வேலையில் யார் இருக்கான்னா தாவீது தான் இருக்கிறாரு. தாவீது சவுலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, அங்கே சின்ன வயசு பக்கத்தில் இருக்கார். அப்போ ஒவ்வொரு முறை சவுல் பக்கத்தில் நிற்கும் போதும், அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் சவுலுக்கிட்ட வரும்போதும் தாவீதுடைய உணர்வெல்லாம், ஃபீலிங் எல்லாம் அப்படி இருக்குவாங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. அந்த சிம்மாசனத்தை பார்க்கும்போதும் இது எனக்குரியது, தேவன் எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, அது என்ன யாருக்காக இருந்தாலும் வரும். ஆனால் அடுத்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பாருங்கள், தாவீது போகிற யுத்தங்கள் எல்லாம் ஜெயிக்கிறாரு, படைத்தலைவனாய் மாறி ஒரு படையே நடத்துகிறார். கர்த்தர் மெல்ல 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 தாவீது எங்கள் படைத்தலைவனாக மாற்றுறாரு, தளபதியாக மாற்றுறாரு. தாவீதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது, எல்லாரும் தாவீதுடைய பேரை சொல்லி 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 உயர்த்துறாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000.
சவுல் ராஜா நீ 1000 பேரை கொன்னான், தாவீது 10,000 பேரை கொன்னான்னு சொல்லி தாவீதுடைய புகழை பாடுறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது, எனக்கு மக்கள் இன்னைக்கு என்ன உயர்த்தி பிடிக்கிறாங்க, நான் தான் ராஜா. சவுல் உயிரோட இருக்கும்போதே ராஜாவோட நான் தான் பெரிய ஆள். சவுலுக்கு 1000 பேரை கொடுத்தாங்க, எனக்கு 10,000 பேர்னு சொல்கிறாங்க, நான் தான் பெரிய ஆள். எல்லாத்துக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும். ஆனால் இப்போ அங்கே என்ன நடக்கு? தாவீது நினச்சது போல் அங்கே நடக்கலை. ராஜ சிம்மாசனத்தை தாவீது போய் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவனே போய் உட்காரலை. சவுலுக்குள்ளே தேவனாலே விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து இறங்குது. இந்த பொல்லாத ஆவி தாவீதை கொல்றதுக்கு துரத்துது, தாவீதுக்கு விரோதமாய் துரத்துது, வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கு விரோதமாய் துரத்துது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் அவனை துரத்துது, தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ராஜாவை துரத்துது. முதல்ல இருக்கிற சவுல் ஜனங்கள் கேட்டு மக்கள் கேட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ராஜா. தாவீது மக்கள் கேட்காம தேவனாவே தெரிந்து கொண்ட ராஜா. 2 பேருக்கும் வித்தியாசம். இப்போ மக்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன், தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன். இப்போ மக்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தனுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை துரத்துது. அவனை எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது கொல்லணும்னு அவனை துரத்துது. இவன் தான் ராஜான்னு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன், என் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் சொல்லப்பட்ட தாவீதை சவுல் ஓட 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 துரத்துறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். எங்கேயாவது ஓடி ஒளியலாமான்னு சொல்லி மலைகளிலேயும் காடுகளிலேயும் குகைகள்லையும் நீங்கள் நல்லா சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா தாவீது ஓடி ஓடி ஒளிகிறார். பல நேரங்களில் தாவீது சோர்ந்து போகிறார். இனிமேல் சவுல் என்னை எங்கு பார்த்தாலும் என்னை கொண்டு போடுவானே தாவீது சொல்கிறார். சவுல் என்னை பார்த்த மாத்திரத்திலே கொண்டு போட்டுருவான், இஸ்ரவேலின் எல்லைகளில் நான் எங்கேயும் இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேலுக்கே ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் இஸ்ரவேல் நாட்டை விட்டே ஓடுதான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ராஜான்னு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான், ஆனால் பண்ணப்பட்டவ இப்போ எங்கே இருக்கான்? நாட்டுக்கு வெளியில் காடுகளில் நாட்டை விட்டு பயந்து ஓடி என்னை பார்த்த மாத்திரத்தில் இவன் கொண்டு போட்டுருவான்னு பயந்து உயிரை காப்பாற்ற ஓடுறான். உயிரை காப்பாற்ற ஓடுற ராஜா தாவீது யார்? இப்போ யார்? நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கி நல்லா நீங்களும் யோசிச்சு பாருங்கள், கர்த்தராலே வாக்கு பெற்று இருப்பீங்க, வாக்கு தத்தமும் நல்லா கிடைச்சிருக்கும், கிடைச்சப்போ சந்தோஷமாக இருந்திருக்கும், நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு காரியத்துக்காக தெய்வ சமூகத்தில் வந்து காத்திருப்பீங்க, இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு காத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது வேறு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வேறு. உபத்திரவமும் துன்பமும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். உங்களுடைய இருதயத்தையே நொறுக்கி உடைச்சி போடுற மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். உயிர் பிழைக்கிறதே நம்ம கஷ்டம் போல, இனிமே வாழவே நமக்கு வழி இல்லை போலங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். தாவீதுக்கு அப்படி தான் நடந்தது. அதனால தான் தாவீது சங்கீதம் எழுதுறாரு பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருள் மரணத்துக்குள்ள மரணத்தின் பள்ளத்தில் நாம் கீழே இறங்கினாலும் பாதாளத்திலே போய் நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் வருவீர். எதை வச்சு சொல்கிறாருன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. கடைசி முறையாக சவுல் தாவீதை துரத்தி வர்றார். தாவீதை நெருங்கிட்டான். இப்போ தாவீதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. தாவீதுக்கு நம்பிக்கை போச்சு, இன்னும் முடிஞ்சுது, இவன் என்ன கொண்டு போட்டான், இன்னும் தப்பிக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் இஸ்ரவேல் படையிலிருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், ராஜா சவுலே, பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்போ நாம் அங்கே போகலை அப்படின்னா நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க, இப்போ நாம் அங்கே சண்டை போட போக வேண்டியிருக்குது. இப்போ சவுல் சொல்கிறான் தாவீதை பார்த்து, இப்போ போகிறேன், திரும்ப வருவேன், என் கையிலேருந்து உன்னை யார் காப்பாற்றுறான்னு பார்க்கலாம். இப்போ போகிறேன்னா நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், நான் திரும்ப வருவேன், உன்னை துரத்துவேன்னு சொல்லிட்டு உன் உயிரை வாங்குவேன்னு சொல்லிட்டு சவுல் போகிறான். அப்படி போன சவுல் திரும்ப வரவே இல்லை, அந்த யுத்தத்தில் செத்தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரே நாளில் ஒரு பெரிய மாற்றம் வருது. தாவீதுக்கு நம்பிக்கை இழந்து போச்சு, இனிமேல் தப்பிக்க வழி இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போது எதிராளிக்கு ஒரு சந்தோஷம், தாவீது வசமாக என் கையில் மாட்டிட்டான்னு. இப்போ அங்கே நடந்தது என்ன? அன்றைக்கு யுத்தத்துக்கு போகிறான் சவுல், தாவீதை விட்டுட்டு எதிராளியோட சண்டை போடுறதுக்கு யுத்தத்துக்கு போகிறான். யுத்த காலத்தில் அங்கே சவுல் இறந்து போனான், தாவீது காக்கப்பட்டான். தாவீது யூதர்களுக்கு அரசனாய் மாற்றப்படுகிறார். ஆனால் அதுக்கு இடையில் வந்த
சோர்வுகளை பாருங்கள். ஒரு கட்டத்தில் தாவீதுக்கு உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கையே அத்து போச்சு. தாவீது சொல்கிறார், உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கையே அத்து போச்சு. மரணத்துக்கு போயிட்டேன், நெருங்கிட்டேன் பாதாளத்துக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அதான் சொல்கிறாரு, பாதாளத்தில் நான் படுக்கப்பட்டாலும் நீர் அங்கேயே வருவீர் ஆண்டவரே என்னை காப்பாற்றுறதுக்காக. அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொண்ட நாள் முதற்கொண்டு ராஜாவாய் தாவீது சிம்மாசனத்தில் அமர்ற வரைக்கும் தாவீது பட்ட பாடுகளும் நடத்தின யுத்தங்களும் சண்டைகளும் கொஞ்சம் கிடையாது. தாவீது அதைத்தான் சொல்கிறாரு, வெண்கல வில்லும் உடையும்படி என்னுடைய புயங்களை பலமுள்ளதாய் மாற்றினீர், என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தினீர். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்லேருந்து ராஜாவாகிறதுக்கு வரைக்கும் அந்த டைமில் அந்த காலத்தில் வந்த உபத்திரவமும் பாடும் நெருக்கமும் தாவீதுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குது. தாவீதை பலமுள்ள மனுஷனாய் மாற்றுது. காடுகளில் தப்பிச்சு ஓடும்போது சவுல் எங்கே துரத்தினாலும் தாவீதை பிடிக்க முடியல, அங்கே கற்றுக்கொள்கிறாரு. ஓடி ஓடி அதை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா உயிர் பிழைக்க ஓடினது போல தோணுது. நல்லா கவனித்து பார்த்தா தேவன் தாவீதை இங்கே பழக்கப்படுத்துகிறாரு. தாவீது உயிர் பிழைக்க ஓடும்போது கற்றுக்கிட்டே ஓடுறாரு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவங்கள் தாவீதுக்கு. இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற நாளிலிருந்து, நீங்கள் வைத்த ஜெபத்தில் இருந்து, தேவனை நம்பி வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களை காப்பாற்றிட்டே வந்திருப்பார். நீங்கள் நல்லா இன்றைக்கி ஞாபகப்படுத்தி பாருங்கள், எத்தனை முறை உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு, எத்தனை நேரம் உங்களுக்கு உதவி இருக்கிறாரு. இன்னையோட முடிஞ்சிட்டு நினைக்கும் போதெல்லாம் இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது, இனிமேதான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த நாளை கொண்டு வந்திருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் உங்களை தூக்கி 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 கொண்டு வந்திருப்பார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அடிக்கடி மனசு சோர்ந்து நொறுங்கி உடஞ்சி போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தராகி ஆண்டவர் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு அனுமதிச்சார்? பழக்கப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறாரு, தயார்படுத்துகிறாரு. உங்களுடைய இருதயத்தை அந்த நேரம் இழைக்க பண்ணுறார். இருதயம் அப்படி இழைக்கப்படுது. அந்த நேரம் உடஞ்சி நொறுங்கி போகிறீங்க. அதில் தேவன் உங்களை கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை பயன்படுத்த உங்களுக்கு எப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க. வேதம் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும்னு சொல்லி. தாவீது அரசனாய் வந்ததுக்கு அப்புறம் சரித்திரத்தில் பிள்ளைகளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எந்த யுத்தத்துலேயுமே தாவீது தோக்கவே இல்லை. எல்லா யுத்தத்துலேயும் வெற்றி தான் தாவீதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பலமான ராஜாவை உருவாக்குறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர் பழக்கப்படுத்திக்கிட்டே வராரு. அதே போல தான் இன்றைக்கும் நெடுங்காலமாய் காத்திருக்க உங்களுடைய இருதயம் அங்கே இழைக்கப்படுது. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் விரும்பினதை கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுக்கும்போது அது உயிர் கொடுக்கிறதான வாழ்வளிக்கிறதான ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜீவனை திரும்ப கொடுப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நம்பி என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி, என் வாழ்க்கையை என் நிலைமையை மாற்றுவார் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் உடைக்கப்பட்டு வாழ்க்கையில் உடைந்து நொறுங்கி போய் நாளைக்கு என் வாழ்க்கையை மாறிடாதா, இன்றைக்கு என் வாழ்க்கையை மாறிடாதா என்று சொல்லி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குங்க. வாக்கு தத்தங்களை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்க. ஒருவேளை இவர்கள் தகுதி இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. உடைய பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்துக்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துங்க. இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.